கொரடாச்சேரி ஒன்றியம் கரையாப்பாலூர் ஊராட்சியில் இருக்கிற கல்லுகுடி, கட்டளை ஆகிய கிராமங்களை உள்ளடக்கிய 140 ஏக்கர் விளைநிலங்கள் நமது திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலுக்கும் அதேபோல தருமபுரம் ஆதீனத்திற்கும் சொந்தமான விளைநிலங்கள் 140 ஏக்கரை இங்கே இருக்கிற 300 குடும்பத்தை சார்ந்திருக்கிற விவசாயிகள், தொழிலாளர்கள் அதை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். இது ஒரு அழகான 4 புறங்களும் ஆறுகள், கால்வாய்கள் ஓடக்கூடிய பகுதியாகவும், இதற்கு இடைப்பட்டிருக்கிற நீள் சதுரத்தில் மிக அழகாக அமைந்திருக்கிற இந்த குட்கிராமங்களில் இருக்கிற விளைநிலங்களை முழுமையிலும் சிப்காட் எடுக்கிறோம் என்கிற பெயரில் இந்த நிலங்களை அபகரிப்பதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சி எடுக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கிட்டத்தட்ட 300 வீடுகளையும் அப்புறப்படுத்த வேண்டிய மிக மோசமான வாழ்வாதாரத்தை இழந்து இந்த பகுதி மக்கள் அகதிகளாக வெளியேறக்கூடிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இதனை எதிர்த்து இந்த பகுதியில் இருக்கிற 300 குடும்பங்களும் போராட்ட களத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எங்கள் உயிரை விட இந்த மண்ணை நம்பி நாங்கள் வாழ்கிறோம், இந்த மண்ணை இழப்பதை விட எங்கள் உயிரை கொடுத்து இந்த மண்ணை மீட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றுதான் போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள். சிப்காட் அமைப்பதற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் திருவாரூர் மாவட்டத்தில் மையப்பகுதியாக இருக்கிற வடபாதிமங்கலத்தில் ஆரூரான் சர்க்கரை ஆலைக்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான நிலங்கள் 50 ஆண்டுகளாக தரிசாக கிடக்கிறது. அந்த நிலங்களை கையகப்படுத்தி அதிலே சிப்காட் அமைப்பது எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. அதே நேரத்தில் சிப்காட் அமைக்கிறோம் என்கிற பெயரில் 300 குடும்பங்கள் வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வருகிற இந்த விளைநிலை பகுதி டெல்டாவின் மையப்பகுதியாகும். எனவே இங்கே வந்து சிப்காட் அமைப்பதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எனவே எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை, எங்கள் நிலத்தை மீட்பதற்கு எங்கள் இதயத்தை விட இந்த மண்ணு தான் எங்களுக்கு வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆதீனங்கள் கடந்த மன்னராட்சி காலத்திலிருந்து நிலங்களை ஆதீனங்கள் பெயரில் எழுதி வைத்து அறக்கட்டளைகள், கோயில்களுக்கு இது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நிலங்களை விவசாயிகள் குத்தகை சாகுபடி செய்து அதிலிருந்து வரக்கூடிய வருவாயில் அந்த பகுதி மக்களும் தன்னுடைய வாழ்வாதாரமாக அந்த நிலங்களை பயன்படுத்த வேண்டும். கோயில்கள், அதை நம்பியிருக்கிற கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், அறக்கட்டளைகள், ஆதரவு இல்லங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்காக ஆதீனங்கள் பேர் எழுதி வைக்கப்பட்ட நிலங்களை எல்லாம் தமிழ்நாடு அரசோடு கூட்டு சேர்ந்து விற்பனை செய்வதற்கு அனுமதிக்க கூடாது. ஆதீனங்களுக்கு சொந்தமான நிலங்களையும் அறக்கட்டளைகளுக்கு, நமது திருக்கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள் விற்பனை செய்வதற்கு அனுமதிக்க மாட்டோம். எனவே உபரி நிலங்களாக தரிசாக கிடக்கிற வடவாதிமங்கலம் நிலத்தை கையகப்படுத்தி சிப்காட் அமைப்பது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. எங்கள் நிலத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இதற்கான தொடர் போராட்டங்களை தீவிரப்படுத்த இருக்கிறோம்.